இன்னைக்கு நம்ம ஸ்டைலுக்காக புதிதாக வந்திருக்காங்க ஒரு நபர் சமையல் பண்றதுக்கு. இன்னைக்கு எங்க மச்சான் பொண்டாட்டி அவங்க வந்து இந்தியால இருந்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூருக்கு வந்தவங்க. என் கணவரோட அண்ணன் மனைவி தான். அவங்க பேர் வந்து சீனி மெஹர்பானோ. இன்னைக்கு என்னக்கா சமைக்க போறீங்க? கோழி பிரியாணி. என்ன ஊர்ல இருந்துக்கா வந்திருக்கீங்க? ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்களோட சமையலையும் பார்ப்போம். எப்பவுமே நம்ம ஸ்டைல் சமையலே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு அக்காவோட சமையலை பார்க்க போறீங்க. வாங்க அதுக்குள்ள ஜாமான்லாம் பார்ப்போம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஒரு கோழி எடுத்து வெட்டி ஏன்னா மஞ்சள் தூள் உப்பு வினிகர் போட்டு நம்ம கழுவுற மாதிரி கழுவி வச்சிருக்காங்க. 1.5 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. கோழிக்கு தேவையான உப்பு போடுறாங்க. 1 மேஜை கரண்டி எலுமிச்சை சாறு ஊற்றி நல்லா கலந்து வச்சு 1/2 மணி நேரம் வைங்க. நல்லா எனக்கு ருசியான கோழி பிரியாணி. ஆமாம், இவங்க சைவம் செய்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும். நான் பல தடவை சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். பாஸ்மதி அரிசி 5 கப் கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. 3 மேஜை கரண்டி பிரியாணி மசாலா, 2 மேஜை கரண்டி மிளகாய் தூள், 1 மேஜை கரண்டி இறச்சி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்கிறேன். 2 பட்டைத்துண்டு எடுத்து வச்சுருக்காங்க. 5 ஏலக்காய், 3 அன்னாசிப்பூ, 8 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. 4 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் 1.5 மேஜை கரண்டியை வந்து கோழியில் போட்டு விரைய வச்சுருக்காங்க. மீதி வச்சுருக்காங்க. இதில் 4 தக்காளி பொடிசா வெட்டி வச்சுக்கிறேன். 5 வெங்காயம் பொடிசா வெட்டி வச்சுருக்குது. காரம் இல்லாத 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். பாதாம் முந்திரி பேஸ்ட்டு 4 மேஜை கரண்டி வச்சுருக்காங்க. மற்றதை சமைக்கும் போது பார்க்கலாம். தோட்டத்துக்கு புதினாவை வெட்டுறாங்க சமைக்கிறதுக்கு. நல்லா இருக்குல்லக்கா கீரை? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வெட்டுங்கக்கா சமையலுக்கு. போதும். 2 மேஜை கரண்டி நெய் போட்டிருக்காங்க. 1/2 மேஜை கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றுறாங்க. பட்டை கிராம்பு அது எல்லாத்தையும் போட்டாங்க. புதினா போடுறாங்க. வெங்காயம் போடுறாங்க. நானே வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயத்தை பொன்னிறமாக வேக விட்டுக்குங்க. வெட்டி வச்சா பச்சை மிளகாவை போடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. பச்சை வாடை போக நல்லா கிண்டி விடுங்க. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட சொன்னாங்க, போட்டுறேன். வெட்டின தக்காளி. தக்காளியை நல்லா கொலைய வேக விட்டுக்குங்க. தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சு. மசாலா போட போகிறோம். ஆமாம், பிரியாணி மசாலாவும் இறச்சி மசாலாவும் போடுறோம். மசாலா பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. விரைவி வச்ச கோழியை போடுறோம். இஞ்சி பூண்டு கலர் உள்ள கோழியை நான் செஞ்சு விடுவாக்கா. ரொம்ப உயரமாக இருக்கு. இந்த கிண்டுங்க. பார்த்து சொல்லுங்கக்கா எப்படி இருக்கு. கலர் நல்லா இருக்கு, நல்லா அழகாக இருக்குது. கலர் நல்லா இருக்கு. கலர் நல்லா அழகாக இருக்குது. கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கணுமா? ஆமாம், மூடி வைக்கிறோம். வேக வைக்கிறோம் கோழியை. இதில் வந்து 5 கப் தண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அரிசி வந்து நம்ம 5 கப் எடுத்ததுனால 5 கப் தண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து 1க்கு 1.5 கப் அரிசி, என்னோட அரிசிக்கு வந்து அப்படி தான் வைப்பேன். இப்போ தயிர் அப்புறம் அந்த கோழியிலேருந்து வர தண்ணினால தண்ணி 5 கப்பு சூடாக்கிட்டு ஊற்ற போகிறாங்களாம். தயிர் ஒரு கப்பு ஊற்றணும் பிரியாணிக்கு. பாதாம் மந்திரி பேஸ்ட் எப்போக்கா போடுவீங்க? இந்த வர இப்போ போடுவோம். நான் வந்து சாதத்தை கொஞ்ச நேரம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து போடுவேன். அக்கா வந்து அப்படியே போடுறாங்க திரும்ப. பாதாம் முந்திரி பேஸ்ட் போடுறோம் பிரியாணிக்கு. தண்ணி கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றி விட சொன்னாங்க. கோழி ஒரு முக்காப்பா தான் வந்துருச்சு. என்னக்கா? ஆமாம்மா, கோழி முக்காப்பா தான் வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி கொதிக்காமல் அரிசியாக கொட்டணும் பிரியாணி ரைஸை. பிச்சு வந்துடுறாங்க.
போதும் போதும். நல்லா இருக்கு. கொஞ்சம் எலுமிச்சை சாறு உப்பு மட்டும் போடணும். ரொம்ப ருசியாக இருக்குதா? காரம்லாம் கரெக்டாக இருக்கு. ஒரு மேஜை கரண்டி புளி ஊற்றுறேன். எலுமிச்சை சாறு எலுமிச்சஞ்சாறு உப்பு தேவையான அளவு போடுறேன். நல்லா கொதி வந்ததோட அரிசியை போட போகிறாங்க. ரைஸ் பிரியாணி ரைஸ். அக்கா வந்து அரிசி போட போகிறாங்க. போடுங்கக்கா, நான் பிடிச்சிக்கிறேன். லெவல் படுத்திக்கணும். ஆமாம், அரிசியை சமப்படுத்திட்டு மூடி வச்சிடணும். மெதுவான நெருப்பில் வைக்க சொல்லியிருக்காங்க. மூடி வச்சிருங்கக்கா. சாதம் போட்டதுக்கப்புறம் இப்போ தான் வாட்டி கிண்டி விட போகிறாங்க. அப்படியே தம்மிலே போட்டாங்க. அப்படியே நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கும் போட்டு. கொஞ்சம் ஈரம் இருக்குது. இந்த அரிசி கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. என்னக்கா? ஆமாம் ஒன்று கொஞ்சம் வேகணும் சோறு அரிசி. இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது. நம்ம சோறு ஆக்காமலே சாதத்தை வேக வைக்காமலே அப்படி போட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியாக. ஒரே பாத்திரத்தோட எல்லாமே அடங்கி போயிடுது. சரி, நான் சமப்படுத்திட்டு மூடி வச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வந்துருச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் 2 வாட்டி தான் நம்ம கிண்டி விட்டுருக்கோம். அப்போ ஒரு வாட்டி இப்போ ஒரு வாட்டி சரியாக வந்துருக்கு. ராமநாதபுரம் சிக்கன் பிரியாணி அருமையாக இருக்குது. பார்க்கும்போது பசியை தூண்டுது. இந்த ருசியான சிக்கன் பிரியாணியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. முந்திரியும் திராட்சையும் ஒரு கையளவு போடுறோம். இது யாரோட பிரியாணி? இன்னைக்கு சீனி அம்மாவோட பிரியாணி. ஸ்பெஷலான பிரியாணி. புதினா இலை மூடி வச்சுட்டு அரைப்படிக்க போகிறீங்க. ஆமாம், நம்ம ஸ்டைல் கோழி பிரியாணி தயார். என்னாச்சு 2 பேரும் பதிலே கொடுக்கல? நீங்கள் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. சாப்பாடு வாய் அடைச்சிருச்சா? அவ்வளோ ருசியாக இருக்குது தெரியுமா? அவங்க நெய்யெல்லாம் பார்த்தா குறவாக தான் ஊற்றியிருந்தாங்க. தொட்டாவோட அந்த எண்ணெய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நம்மனா வந்து சாதத்தை வடித்து போடுவோம். இவங்க அந்த மாதிரி போடாமல் இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வெந்து உதிரியாகவும் இருக்குது. பாரு, நல்லா இருக்குது சாதம். எண்ணெய் இருந்ததில் சும்மாவே சாப்பிடலாம். உங்களுக்கு குழம்புலாம் இருந்தால் கூட நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. கோழி கூட நல்லா வெந்து நல்லா இருக்குது. நல்லா வெந்திருக்கு கோழி. ஆமாம், கோழி நல்லா வெந்திருக்குது. ரொம்ப ருசியாக இருக்குது. அடிக்கடி கூப்பிட்டு செய்ய சொல்லலாம் இருக்கு நம்ம ஸ்டைல் சாப்பாட்டுக்கு. என்னக்கா அவங்க சாப்பிடுறதுனால அவங்களால ஒண்ணு சொல்ல தெரியல. நல்லா வாய் அடைச்சு போயிட்டாங்க. நம்ம செஞ்சு நம்மள சாப்பிட வச்சுன்னு சொல்ல நல்லா வாய் அடைச்சிட்டாங்க. அவங்க பதில் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சுவையா இருக்குது. மொத்தத்துக்கு சொல்ல போனா எண்ணெய் இல்லாம அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்குது. நம்ம ஸ்டைல் பிரியாணி அருமையா இருக்கு. அந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குது. ரொம்ப நல்லா அருமையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.